இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள விழுகுறாங்க. ஹீரோ தான் குதிச்சு காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கூட சேர்த்திருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அம்மாவும் பாட்டியும் அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது ஹீரோவும் வெளியில உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாரு. கட் பண்ணா கான்சர்ட் அன்னைக்கு ரோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனா ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்சர்ட் முடிச்சுட்டு வருவாங்க, ஹீரோவை மீட் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீரோ இறந்துட்டாருங்கிற நியூஸ் தெரிஞ்ச மேல் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போய் ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. அதனால இப்ப இருக்கிற ஹீரோயினுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஹீரோயினுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைங்கிறதையும் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் பதிலுக்கு ஒயிட் கலர்ல ஏதோ கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது சாக்லேட்ஸ். இது இப்ப மட்டும் இல்ல, பாஸ்ட்லயும் நிறைய டைம் ஹீரோக்கு ஹீரோயின் கொடுத்திருக்காங்க. ஹீரோயினை கூப்பிட்டு போக ஃப்ரெண்டு வந்தாங்க இல்லையா, அவங்களும் கூப்பிட்டு போய் ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட. நைட் நேரம் யாருமே இல்ல. ஆனா அந்த இடத்துல ஹீரோயின் போகிறத பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் வீல் சேர்ல போறனால கீழ இருந்து பாக்குற ஹீரோக்கு ஹீரோயினை தெரியல. ஆனா எல்லாமே சென்சார்ட் லைட், ஆள் வந்தா மட்டும்தான் லைட் எரியும். அந்த மாதிரிதான் ஹீரோயின் கிராஸ் ஆகிற இடம்ல லைட் எரியுது. அதை வச்சுதான் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. சூசைட் பண்ணிக்கிட்டா அந்த நைட் ஹீரோ பால்கனியில நின்றுட்டு இருக்கும் போது யாரோ அவரோட டோர் பெல் அடிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு கவனிச்சு கூட யாரு என்னன்னு பார்க்காம தான் ஹீரோ சூசைட் பண்ணிருப்பாரு. கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து முழிக்கிறாங்க. இது பாஸ்டா பிரசன்டானு நமக்கு தெரியாத மாதிரி தான் ஹீரோயினுக்கும் புரியல. அங்க வர நர்ஸ் கிட்ட இது என்ன வருஷம்னு கேட்க, இது 2023 அப்படின்னு சொன்ன மேல் தான் சரி பிரசன்ட்ல இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் இருக்கிற ஹாஸ்பிட்டலும் ஹீரோ இறந்த மேல் சேர்த்தாங்களே ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் தான். அது தெரிஞ்ச ஹீரோயின் வீல் சேர்ல அந்த பக்கம் போய் பார்க்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அலவுட், அதுக்கு மேல செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, போக விட மாட்டாங்க. அங்க ஹீரோட அப்பா பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காரு. கூடவே ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க இருக்கான். இது தாண்டி ஹீரோயின் போக கூடாதுன்னு செக்யூரிட்டி சொன்னதுனால ஹீரோயின் திரும்பி போறாங்க. ஆனா ஹீரோயினா ஃப்ரெண்ட் பாத்துடுறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹாஸ்பிட்டல்ல வச்சு 2 ஆபீசர்ஸ் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. இப்போ வரைக்கும் ஃபியூச்சர்ல எந்த மாற்றமும் நடக்கல, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப பெரிய ஹாப்பி நியூஸா இது அமைய போகுது. ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினும் போட்டோ பூத்துல போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை அந்த 2 ஆபீசர்ஸ் ஹீரோயின் கிட்ட கொடுத்து கடைசியா ஹீரோ உங்களை தான் மீட் பண்ணிருக்காரு, உங்க 2 பேருக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்குங்கிறது இந்த போட்டோ வச்சு எங்களுக்கு தெரியுது, அவருக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்காங்கிற மாதிரி கேட்ட மேல் தான் அப்ப கண்டிப்பா ஃபியூச்சரை மாத்த முடியுங்கிற ஹோப் ஹீரோயினுக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த விசாரணையை பத்தி நமக்கு எதுவும் காட்டல. ஆனா அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் அந்த பாலத்துக்கு கீழே போய் அதே மாதிரி அந்த இடத்துல தண்ணியில படுத்துக்கிட்டே வாட்ச் அழுத்துறாங்க. ஆனா டைம் டிராவல் ஆகல. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஹீரோ கூட எடுத்துக்கிட்ட மத்த 2 போட்டோ ஹீரோயின் கிட்ட இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு கான்சர்ட் நடந்த அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருந்திருந்தா இந்நேரம் நீ உயிரோடு இருந்திருப்பியோ என்னமோ அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. நேத்து அவனை பாத்தியே, அவன் எப்படி இருந்தான், அவனுக்கு ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி அவன் முகத்துல தெரிஞ்சுதா, அவன் நல்லா இருக்கா நிம்மதியா இருக்கான்னு தான் நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா அவன் சூசைட் பண்ணிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா ஒண்ணு, அவன் உன்கிட்ட சாரி கேட்கணும்ட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். எதுக்கு சாரி கேட்கணும் என்னன்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோயின் கேட்க அதுக்குள்ள போன் கட் ஆயிடுது. திருப்பி கூப்பிட்டாலும் ரீச் ஆகல. இன்னொரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், ஹீரோ இறந்த மேல் என்னதான் டைம் டிராவல் பண்ணி ரொம்ப நாள் பாஸ்ட்ல ஹீரோயின் இருந்திருந்தாலும் மறுபடியும் ஃபியூச்சர் வந்த மேல் ஒரு நிமிஷம் கூட தள்ளி போகல. அதனாலதான் ஹீரோ இறந்தது நேத்துன்னு சொல்லி ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பான். 12 மணி ஆகுது. அப்ப சடனா வாட்ச் வேலை செய்யுது. அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது 12 மணி ஆனாதான் வாட்ச் வேலை செய்யும், டைம் டிராவல் பண்ண முடியும்னு. அந்த பட்டன் அழுத்தி மறுபடியும் பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்றாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டு மாடியில ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு பேயோட்டுற சடங்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா டைம் டிராவல் பண்ணி முடிச்சுட்டு ஃபியூச்சருக்கு வந்த மேல் 19 வயசு ஹீரோயினுக்கு கொஞ்ச நாளா என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருந்திருக்காது. எனக்கு பேய் பிடிச்சிருக்கோ அப்படின்னு வீட்டுல அவங்க தான் சொல்லி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அந்த பேயோட்டுற பொம்பளை பார்த்தோன்னே ஞாபகம் வந்திருக்கும். அப்பதான் கீழே எட்டி பார்க்க ஹீரோ நடந்து வரதை பார்த்துட்டு அவசர அவசரமா ஹீரோ கிட்ட பேச போகும்போது ஹீரோ பேசல. அப்போ ஹீரோ கேப் போட்டு நின்றுப்பாரு. அப்போ இன்னொரு ஞாபகம் ஹீரோயினுக்கு வருது. 19 வயசு ஹீரோயின் கிம்மோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போடான்னு பேகை வச்சே அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் இப்ப ஹீரோ பேச மாட்டேங்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் இங்க இருந்து மறுபடியும் ஃபியூச்சர் போன மேல் பாஸ்ட்ல 10 நாள் ஓடிருச்சு. அந்த 10 நாள்ல 19 வயசு ஹீரோயின் இன்னும் என்னெல்லாம் கூத்து பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையேன்னு கேலண்டர் பார்த்தா ஹீரோனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அது வரைக்கும் என்னால இங்க இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும்னு அடுத்த நாள் ஹீரோட ஷோல்டர் பெயினுக்கு என்ன மாதிரி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணலான்னு ஹீரோயின் வாங்கிட்டு போய் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ மதிக்கவே இல்ல. உண்மையெல்லாம் சொன்னா ஹீரோ மதிக்க மாட்டான். சரி பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பார்க்கலான்னு அதை சொன்னாலும் எந்த ஊர்ல பேய் லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக அந்த பேய் வெர்ஜின் அப்படின்னு ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அந்த பை தடிக்க விழுந்துடுறாங்க. தூக்கி விடலான்னு ஹீரோ போகும்போது கரெக்டா அந்த கிம் பையன் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயினால எதுவும் மறுக்க முடியல. ஏன்னா இப்ப அவன் தானே கரண்ட் பாய் ஃப்ரெண்டு. அவன் போய் ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு நீ என்ன அப்பப்ப வேற மாதிரி நடந்துக்கிற, சில டைம் பாட்டி மாதிரி நடந்துக்கிற, சில டைம் வேற
பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியே, சரி என்னமோ இருக்கட்டும் அப்படின்னு அவன் ஹீரோயின் கிட்டயே பேசிட்டு இருக்கான். கட் பண்ணா வீட்டுல ஹீரோவோட அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோக்காக ஹீரோயின் சாப்பாடுலாம் வீட்டுல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை ரிட்டர்ன் பண்ணலான்னு அவங்க அப்பா வர, அப்புறம் தான் ஹீரோயின் இவங்களோட அம்மான்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அண்ணன் நான் இப்படியாவது ஒரு ஆக்டர் ஆயிடணும்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் இப்போ ஒரு ஆடிஷனுக்கு வந்திருக்கான். ஆடிஷன்ல அவன் ஒரு டென்டல் டாக்டர். டைலாக சொல்லிட்டு நல்லா பல்லு தெரியுற மாதிரி சிரிப்பான்னு டேரக்டர் சொல்ல, அவனும் டைலாக சொல்லிட்டு பல்லு தெரியுற மாதிரி சிரிச்சா ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு டைம் அடிச்சதுல பல்லு விழுந்திருக்கும் இல்லையா, அது சும்மா ஒட்ட தான் வச்சிருப்பான். அந்த பல்லு கலண்டு விழுந்துருது. அதனால அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. டென்ஷன் ஆனவன் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா திட்டி மெசேஜ் அனுப்பிச்சு விட, ஃப்ரெண்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. கட் பண்ணா ஹீரோயின் ஸ்கூலுக்குள்ள ஒரு மியூசிக் ரூம் இருக்கும். அங்கேதான் கிம்மும் எப்பவும் வருவான். ஏன்னா அவன் ராக் பேண்டை சேர்ந்துவன். அதே மாதிரி தான் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கே வருவான். அவன் நல்லா கிட்டாரிஸ்ட் ஆச்சு. ஹீரோ ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு தான் ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் அங்கே வந்துட, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட நேரா சொல்லிடுன்னு சொல்றாங்க. ஏன்னா 2023 ஹீரோ கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சானு மொட்டையா சொல்லிட்டு வச்சிருப்பான். அதனால இப்பவே அவன்கிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க. கூடவே ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா கூட முழுசா சொல்லு, பாதி மட்டும் சொல்லாத அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு டைம் நீ ஹீரோ கிட்ட போய் பேச ட்ரை பண்ணாத, அவனை பார்க்க கூட ட்ரை பண்ணாதான்னு சொல்றான். ஆனா ஹீரோயினோ நீ ஆடிஷனுக்கு இது போனா ஹீரோ உன் கூட கூட்டிட்டு போகாத, அதனால ஹீரோக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் தெரியுமான்னு ஃபியூச்சர் நினைச்சு சொல்ல, இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது, 2 பேரும் ஒட்டுக்கா செலக்ட் ஆனா நல்லது தானே அவன் சொல்றான். ஆனா ஹீரோ அந்த மாதிரி செலக்ட் ஆனாதான் அவர் பெரிய ஐடல் ஆவாரு. அதுக்கப்புறம் தான் அவரை பத்தி தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் வரும். அந்த ரூமர்ஸ்னாலதான் அவர் சூசைட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அவர் ஐடலே ஆகக்கூடாதுன்னு நினைச்ச ஹீரோயின் அவன் மண்டையை கழுவுறதுக்கு, நீ போனா உன்னை விட அழகா இருக்கிற ஹீரோவை தான் கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்க, உன்னை செலக்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு குழப்பி விட்டு அங்கிருந்து போயிட. கட் பண்ணா ஹீரோட ஆப்பனன்ட் ஹீரோ கிட்ட வேணும்னே வம்பிழுக்கிறான். அன்னைக்கே இந்த காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணாதன்னு சொன்னேன், இப்ப பாத்தியா உன்னாலதான் இதுக்கப்புறம் காம்படிஷனே வர முடியாத மாதிரி ஷோல்டர் பெயின் வந்து அவஸ்திப்படுற அப்படின்னு என்னென்னமோ சொல்றான். பொறுமையா போயிட்டு இருந்த ஹீரோ ஒரு கட்டத்துல, மறந்துட்டியா நேஷனல்ஸ் ஜெயிக்கணுங்கிறதா உங்க அம்மாவோட கனவு, அதையாவது உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு அம்மாவை பத்தி பேசின உடனே அவன் அடிக்கிறதுக்கு போக சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தடுத்துடுறாங்க. ஆனா அந்த வழியா போன ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஆப்பனண்ட்டை தலையிலேயே நங்கு நடிச்சு, இன்னொரு டைம் அவங்க அம்மாவை இந்த விஷயத்துல இழுத்தன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு மிரட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயினை சிகரெட்டோட ஒரு டீச்சர் பார்த்துருப்பார்ல, அவர் அங்கே வந்து ஹீரோயினை பார்த்துட அங்கிருந்து எஸ் ஆகணும்னு ஹீரோயின் ஓடிடுறாங்க. ஆனா ஹீரோயினை கிம்மோட ஒன் சைடு லவ்வர் இருக்கால அந்த பொண்ணு கூடவே 2 பேரை சேர்த்தி கூட்டிட்டு வந்து தலைமுடியை பிடிச்சி பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கா. இங்க பாருமா உனக்கு என்ன பிரேக்கப் தானே பண்ணணும், நான் பிரேக்கப் பண்ணிடுறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஆனாலும் அவன் கேட்காம தலைமுடி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல முடிய பிடிச்சி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்துடுறாரு. அவரும் ஒரு ஸ்டாஃப் தான். அவர் வந்தோடனே சண்டைலாம் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருக்கோங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா அவரை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா இவரு தான் ஹீரோ ஃபியூச்சர்ல இருக்கிற பேண்டோட ஃபவுண்டர். இவர்கிட்ட பேசணுமே அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினும் போக, அப்பதான் அவரு ஹீரோக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் அவரோட விசிட்டிங் கார்டு கொடுக்கறத ஹீரோயின் பாக்குறாங்க. ஆனா அவங்க ஹீரோயினை பார்க்காம பஸ் ஏறி போயிட, எப்படியாவது இதை தடுக்கணும்னு நினைச்ச ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கே போறாங்க. ஆனா ஹீரோ அங்க இல்ல. அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில கிளம்பிட்டாமா. ஏன் உனக்கு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஆமா அங்கிள் அவர் கொஞ்சம் நான் பொருள் கொடுக்கணும், அதனால நானே போய் ரூம்ல வச்சிடுவான்னு கேட்க, அவன் இல்லாதப்போ எப்படிமா நீ அவன் ரூம்குள்ள போவ, நீ வேணா என்கிட்ட கொடு நான் கொடுத்துடுறேன், இல்லைன்னா அவன் வந்த மேல் நீ வந்து கொடுன்னு சொல்றாங்க. இப்ப வேற வழியே இல்ல, அவருக்கு தெரியாம எப்படியாவது வீட்டுக்குள்ள போய் ஆகணும். அவரு வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல இருக்காரு போல. இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் வீட்டுக்குள்ள நைஸா போயிடுறாங்க. ஆனா ஹீரோட ரூம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாத்ரூம்ல இருந்து அவர் வெளியில வந்துட ஹீரோயினை இன்னும் பார்க்கல. அப்பதான் ஹீரோயின் டக்குன்னு யோசிச்சு ஃபியூச்சர்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும் இல்லையா, அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஒரு உண்மையா சொல்ல எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுது. அந்த கேப்ல ஹீரோயின் மாடிக்கு ஓடிடுறாங்க. ஹீரோட ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. அப்போ மறுபடியும் என்னமோ சவுண்டு கேட்டுச்சேன்னு ஹீரோட அப்பா ரூம் கதை திறந்துட்டு வர அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி பெட்டு கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவும் போயிட ஹீரோயின் வந்த வேலையை பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனனால ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் அந்த விசிட்டிங் கார்டு இருந்திருக்கும். அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து கிழிச்சிடுறாங்க. ஹீரோ எங்க போயிருக்காருன்னா அவரோட கோச்சை பார்க்க தான் வந்திருக்காரு. அவர் கடைசியா நடந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஒரு புது ரெக்கார்டையே செட் பண்ணிருப்பாரு. அதுக்காக அவருக்கு ஒரு ஷீல்டும் சர்டிபிகேட்டும் கொடுக்கறதுக்காக தான் கோச் கூப்பிட்டுருப்பாரு. ஆனா ஹீரோக்கு பெருசா அதுல சந்தோஷம் இல்ல. அதை வாங்கி ஒரு இடத்துல நின்று ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோயின் குடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோ கிட்ட என்ன ஆனாலும் நான் கூடயே தான் இருப்பேன், உன்னை தனிமையா ஃபீல் பண்ணவே வைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோ இப்ப அப்படிதான் ஃபீல் பண்றாரு. என்கிட்ட பொய் சொல்லிட்டலங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோ கொஞ்ச நேரம் ஜாகிங் ஓடிட்டு வீட்டுக்கு வர குளிச்சு ஃப்ரெஷ் எல்லாம் ஆயிட்டு ரூம்குள்ள போனா சாயந்தரம் வந்த ஹீரோயின் இன்னும் ரூமை விட்டு போகாம பெட்டுக்கு கீழே ரொம்ப நல்லா அசந்து படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோக்கு இது கனவுன்னு தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் இல்ல நிஜமாலுமே ஹீரோயின் இங்க
இருக்காங்கிறது புரிய வருது. தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஃபேன் எல்லாம் போட்டு விட்டு முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹீரோயினோட கையை பாக்குறாங்க. அது ரொம்பவே குட்டியா இருக்கு. பக்கத்துலயே அவரோட கையை வச்சு அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அவருக்குள்ள இதோ ஒரு ஃபீலிங். அதனால ஹீரோயின் பக்கத்துல நிக்காம கொஞ்சம் விலகி நிக்கிறாரு. அப்போ அந்த ரூம்குள்ள கொசு சுத்திட்டு இருக்கா. சரி இந்த கொசுவை அடிச்சாதான் ஹீரோயின் தூங்குவாங்கன்னு கொசுவை அடிக்கும் போது ஹீரோயின் டக்குன்னு முழிச்சுடா. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு கேட்டா, வந்த வேலையை சொல்லாம உனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக தான் வந்தேன். அப்ப இந்த புக்ஸ் என் மேல விழுந்து நான் வாங்கிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நடக்கிற இதே சமயம் அந்த மியூசிக் ரூம்ல கிம் ஹீரோயினோட போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு போன் வருது. ஆனா போனை பண்ணி அவனை கலாய்க்கிறது அவனோட ஃப்ரெண்டு தான். என்னடா ஆச்சு போனையே பாத்துட்டு இருக்கேன்னு கேட்டா, எப்பவுமே ஹீரோயின் அவளே எனக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருவா. ஆனா இப்பெல்லாம் கொஞ்ச நாளா அவ எனக்கு போன் பண்றதே இல்ல. அது மட்டும் இல்லாம அவ பிஹேவியர்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியலங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ மியூசிக் ரூமுக்கு வரதா இருந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டுடுறான். மறுபடியும் ஹீரோவோட வீட்டுல ஹீரோ ரொம்பவே கோவமா நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறதே இல்லங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்ல, அப்புறம் தான் ஹீரோயின் அன்னைக்கு நான் குடிச்சப்ப வினோதமா நடந்துகிட்டேனா, என்னாச்சு குடிச்சனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல நீயே சொல்றியான்னு கேட்க, அப்ப எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் கிட்ட சொன்னது அவளை கிஸ் பண்ணது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லாததுனாலதான் அவ இவ்வளவு நாள் இப்படி நடந்திருக்கான்ட்டு ஹீரோக்கு ரொம்பவே ரிலீஃபா இருக்கு. அப்ப சடனா அதே கொசுவும் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண ஹீரோயின் ஹீரோவை கடிச்சிடக்கூடாதுன்னு அந்த கொசுவை அடிக்க வராங்க. ஆனா எது பேசுறதுனாலும் என் கிட்ட வராத தூரமாவே நின்னு பேசுன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ கொசு அடிக்க கிட்ட வந்த ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ அதை பார்த்துட்டு எழுந்திருச்சு ஹீரோயின் கையை பிடிச்சுக்க. ஹீரோக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல். ஆனா டக்குன்னு ஒரு பெட்ஷீட்டை எடுத்து ஹீரோயின் மேல போட்டு எனக்கு வேற வழி தெரியலன்னு ஹீரோனை தூக்கிட்டு போறாங்க. ரூமுக்கு வந்த ஹீரோயின் இப்படியே வச்சுக்க முடியாதுல, எப்படியாவது வெளில கூட்டு போகணும். அதனால பெட்ஷீட்குள்ள ஹீரோயின் இருக்கிறதே தெரியாம பெட்ஷீட்டை உதற மாதிரி எடுத்துட்டு போய் வாசல்ல விட்டுடுறாங்க. அப்பதான் நீ சொல்றது ஒண்ணு நடந்துக்கிறது ஒன்னா இருக்கு அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஹீரோயினும் அவங்களோட ஆதங்கத்தெல்லாம் கொட்டுறாங்க. எதெல்லாம் சொன்னா ஃப்ரீஸ் ஆகாதோ அந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு அது வேற மாதிரி கன்வே ஆயிடுது. அதனால எப்பவும் நான் நினைக்கிறத உன்னால கொடுக்க முடியாது, இனிமேல் என் கிட்டேயே வராதுன்னு கோவமா சொல்லிட்டு ஹீரோயின் வெறும் காலில் இருக்கனால அவரோட செருப்பு கொடுத்துட்டு கோவமா உள்ள போயிட ஹீரோயினும் அழுதுட்டே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா நைட்டு ஃபுல்லா ஹீரோ சொன்னதையே நினைச்சிட்டு அழுதுட்டே தான் இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா அர்ஜென்ட்டா டாய்லெட் போகணும் போல. அந்த நேரமா பார்த்து ஹீரோயினோட அண்ணா வந்து உன்னாலதான் அது போச்சு இது போச்சு என்னால ஆக்டர் ஆக முடியலன்னு சொல்ல இருக்கிற அவசரம் புரியாம இவன் வேற நடந்துக்கிறான்னு ஒரு வழியா ஒரு ரூம்குள்ள போறாங்க. ஆனா டாய்லெட் மூடி இருக்கு. அப்போ ஒரு 4-5 பசங்க வராங்க. ஆஹா என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அண்ணா தான் வந்து அவனோட ஷர்ட்டை இடுப்புல கட்டி விட்டு கூட்டு போறான். ஏன்னா ஆல்ரெடி பேண்ட்ல அவ போயிட்டா. இன்னைக்கு கிம்மோட பர்த்டே. அவன் ஒரு கஃபேல உட்காந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். பர்த்டே அன்னைக்கு கூட அவன் கூட இல்ல, எங்கேயோ தூரமா இருக்காங்க போல. ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிட்டு உன்னை நான் எப்பவுமே மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி போனை வச்சிடுறாங்க. ஆனாலும் அவன் சோகமா தான் இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துட்டா. இவனுக்கு இன்னைக்கு பர்த்டேங்கிறதே ஞாபகம் இல்ல. ஆனா இங்க வந்திருக்கிறது எதுக்குன்னா பிரேக்கப்னு சொல்றதுக்காக தான். அப்பதான் உனக்கு என்ன 2 பர்சனாலிட்டி இருக்கா அப்படின்னு அவன் யதார்த்தமா கேட்க, ஆமா ஒன்னு இன்னசென்ட் இன்னொன்னு மெச்சூர். இன்னசென்ட் உன்னை லவ் பண்ணுது, ஆனா மெச்சூருக்கு இது வேண்டாம். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருக்கும் போது 19 வயசு ஹீரோயின் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஆல்ரெடி இந்த கஃபேல ஒரு சில செட்டப் பண்ணிருப்பாங்க. அதனால கஃபே ஓனர் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஹீரோயின் கொடுத்த அந்த வீடியோவை பிளே பண்ண பர்த்டே சாங் பாடுற மாதிரி டான்ஸ் ஆடி ஹீரோயின் பர்த்டே விஷ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ ஓடுது. கூடவே ஒரு டெட்டி பியரும் ஒரு கேக்கும் கிஃப்டா கொண்டு வந்து கொடுக்க, இப்பதான் பிரேக்கப்னு சொன்ன இப்ப சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவன் போன் எடுத்து பாக்குறான். அப்பதான் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஆடிஷன் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறது தெரிய வருது. அது எங்கன்னு கேட்டுட்டு ஓடி போய் ஃப்ரெண்டு கிட்ட நான் தான் கூட்டு போகாதன்னு சொன்னேன்ல, ஹீரோ எதுக்காக கூட்டு போனேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத, அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் வந்ததுனால ஹீரோ ஆடிஷன் அட்டன் பண்ணலாம் அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ஸ்டெப்ஸ் ஓரத்தில் நின்றுட்டு இருந்த ஹீரோயின் கால் தடிக்க விட்டு கீழே விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ எங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா கடையில ஹெல்ப் பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. கூட்டம் அதிகமா இருக்கனால அங்கேதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. நம்மளோட ஆடிஷன் பத்தி எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, நீ இன்னும் அவகிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும், ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு அவன் என்ன வந்து பார்த்தா, உன்னை பத்தி தான் கேட்டா. அப்ப சடனா அவ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல, அவளை பத்தி எது சொல்றதுனாலும் எனக்கு கால் பண்ணாத, எனக்கு வேலை இருக்குன்னு வச்சிடுறாரு ஹீரோ. என்னதான் அப்படி சொன்னாலும் ஹீரோயின் கீழே விழுந்துட்டான்னு சொன்னதை கேட்டு அங்கிருந்து ஹீரோ உடனே கிளம்ப பஸ்ல ஏறலான்னு ஹீரோ போறாரு. அதுக்குள்ள பஸ் எடுத்துடுறாங்க. அந்த பஸ்ல தான் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அப்படியே தூங்கிட பஸ்ஸோட கடைசி ஸ்டாப்புக்கே ஹீரோயின் வந்துடுறாங்க. நைட் நேரம் ஆள் நடமாட்டமே இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு ஃபீல். சரி அடுத்த பஸ் வந்தோடனே அதுல ஏறி வீட்டுக்கு போயிடலான்னு ஆப்போசிட் சைடு இருக்கிற பஸ் ஸ்டாப்க்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பயங்கரமா குடிச்சிட்டு ஒரு ஆள் ஹீரோயின் கிட்ட வம்பு இழுக்கிற மாதிரியே வரான். ஹீரோயினும் அங்கிருந்து ஓட அவனும் துரத்திட்டே வரான். ஒரு பாலத்து மேல நின்னு என்ன துரத்தாதீங்க, போலீஸ்க்கு கூப்பிட்டுருவேன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்டா டாக்ஸி மூலியமா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. 19 வயசு ஹீரோயினுக்கு இதே விஷயம் நடந்திருக்கும். அப்பவும் இந்த இடத்துக்கு ஹீரோ தான் காப்பாத்த வந்திருப்பாங்க. ஹீரோவையே பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் சடனா அந்த ஆள் தள்ளி விட்டதுல கீழே இருந்த தண்ணிக்குள்ள விழுந்துட அந்த பிளாஷ்பேக்ல என்ன அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினவங்க யாருமா
உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட அம்மா கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, அது ஞாபகம் வருது. அப்போ ஹீரோயின் ஆக்சிடென்ட்னு சொன்னது இதுதான் போல. ஹீரோயின் விழுந்த அடுத்த செகண்டே ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிக்க அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினது யாருன்னே தெரியாம இருந்த ஹீரோயினுக்கு இப்பதான் தன்னை காப்பாத்தினது ஹீரோன்னு தெரிய வருது. ஆனா 19 வயசு ஹீரோயினுக்கு இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் கால் போயிருக்கும் போல. ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமா அழுதுட்டு இருக்க வெளியில தான் ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. என்ன எதுக்காக காப்பாத்தினு அவர் யாருன்னே தெரியாம அவர்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. இது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வர ஹீரோவும் தண்ணியில இருந்து எப்படியோ ஹீரோயினை காப்பாத்தி வெளியில கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏன் இப்படி பண்ற, எங்கேயாவது அடிபட்டிருக்கா சொல்லுவா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட இது எல்லாமே ஞாபகம் வந்த ஹீரோயின் ஹீரோவை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ரைடுலாம் இருக்கும்போது ரேண்டம் ஆட்களுக்கு கால் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் ஹீரோயினுக்கு கால் போயிருக்கோம் இல்லையா, அந்த சைடு பேசுறது ஹீரோன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஆரம்பத்துல இருந்தே ஹீரோயினை பத்தி எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் ஹீரோயினோட நம்பருக்கு இவர் ஃபோன் பண்ணி அவரோட பேரை சொல்லி நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. இப்படியே 4th எபிசோடு முடிய அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.